உன் பிரச்சனையை உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாத. பிள்ளையாகிய மகனே மகளே, உன்னிடத்திலே வைத்து கொண்டால் உன்னால் இதை செய்ய முடியாது. ஆனால் நீ எழுந்து தகப்பனிடத்திலே கொண்டு வா. ஓ, எத்தனை பேருடைய காதுகளில் இது போகுது? உங்க பிரச்சனை தேவன்கிட்ட கொண்டு வா, தகப்பன்கிட்ட கொண்டு வா. தகப்பனும் தகப்பனுடைய வீடும் இல்லை என்றால் நீ எங்க போய் தலையினாலும் உன்னால சொல்லுங்க முடியாது. யாரால முடியும்? யாரெல்லாம் தகப்பனிடத்திலும் தகப்பன் வீட்டிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் முடியும். எழுபது பேரை பார்த்து தேசம் பயந்தது சார். ஒரு குடும்பத்தை பார்த்து தேசங்கள் பயந்தார்கள் என்றால் குடும்பத்திற்கு பின்னாடி சட்டைகளை விரித்து நிற்கிற தேவ தூதர்கள், சர்வ வல்லருடைய நிழல். அதுதான் பெத்தேலின் மேன்மை. ஆவியானவர் சொன்னார் ஒரு வார்த்தை, முடியும் முடியாது. ஆமா, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு சொல்லுங்க, முடியும் முடியாது. முடியாது, ஆமா முடியும். முடியும், நம்மளை முடிக்காம இன்னைக்கு விட மாட்டார் போல. கூடும், இப்படி வச்சுக்கலாம், கூடும் கூடாது. முடியும் முடியாது. எப்போ முடியும், எப்போ முடியாது, அதுதான் இன்னைக்கு செய்தி. ஆமா, ஒரு அலையிலே வந்திருக்கணுவே. எப்போ முடியும் எப்போ முடியாதுங்கிற ஒரு அறிவை உங்களுக்குள்ள நான் கொடுக்க போறேன். இதை வாங்கும் போது முடியாத பல காரியங்களை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்காக முடித்து கொடுப்பார். நீங்கள் சொல்வீர்கள், இந்த காரியம் முடிந்தது, செவ்வையாய் முடிந்தது, நேர்த்தியாய் முடிந்தது, நான் செய்து முடித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். தீர்க்க தரிசனமாக அதை பேசுறேன். ஆமேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமேன். அப்பா, காலையில எந்திரிச்சு பார்த்தா சில நேரம் நம்ம பிள்ளைங்க அன்னைக்கு பார்க்குற மூத்தவன் ஷேனு டெஸ்டரு, சுவிட்ச் போர்டு, அப்புறம் பார்த்தா மோட்ரு, இதெல்லாம் எடுத்து இன்சுலேஷன் டேப்லாம் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. நான் சொன்னேன், இதில் எவ்வளோ கரண்ட் வரணும் உனக்கு தெரியுமா? உடனே ஒரே பஞ்சாயத்து ஆயிட்டு. யாரை கேட்டு இதை எடுத்தேன்? உனக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரியுமா? இல்லை எவ்வளோ சப்ளை வரும் தெரியுமா அப்படின்னு என்ன ஆயிட்டு பஞ்சாயத்து ஆயிட்டு. பஞ்சாயத்துலேருந்து மெசேஜ் இப்போ ஆரம்பிக்கிறானா? ஆமாம், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் எனக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா கட்டிங் பிளேட் எடுத்துட்டு போய் சைக்கிளை சரி பண்ற அப்படின்னு இருக்கிற சைக்கிளை சொல்லுங்க, எல்லாம் இருக்கிற சைக்கிளை கோளாறாக்கி விட்டுறாங்க. அவர்களுக்குள்ள எல்லாம் தெரியும், என்னால செய்ய, ஆமா எலக்ட்ரிஷியன் வேலை என்னால செய்ய முடியும். ஸ்கூல்ல சின்ன பஞ்சாயத்து தான், அதை யாரும் பெற்றோர்கிட்ட சொல்றது இல்லை. நான் இதை செய்ய முடியும், இதை நான் எப்படி டீல் பண்றேன்னு சொல்லி, ஆமா 4 பேரை சேர்த்து பஞ்சாயத்து முடிக்கலான்னு பார்த்தா அது கிளாஸ் ரூமோடு முடிய வேண்டியது. அது ஹெச்எம் வரைக்கும் போய் மொத்த ஸ்கூலுக்கு என்ன செய்யுது தெரிஞ்சு. சேன சொல்லலை, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? முடிஞ்சோடனே சில பேர் கேட்கறது, விசாரிக்கிறது, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு. அது 4 கிளாஸ் ரூமோட முடிய வேண்டியது பெரிய ஸ்கூலுக்குள்ளே ஃபுல்லாகவே என்ன செய்யுது தெரிஞ்சிருது. அப்படின்னா என்ன, பிள்ளைகள் என்னால் இதை செய்ய முடியும், நான் பிரச்சனையை பார்த்துக்கிறேன், இதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன், இதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும், அவர்களால் அதை செய்ய முடியாது. பெற்றோர்களாகிய உங்களுக்கு தெரியும், ஆமா இதை அவனால சொல்லுங்க செய்ய சொல்லுங்க முடியாது. ஆவியானவர் சொன்னார், இந்த முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் எவனும் வர்றதே, அதுக்கு தான் செய்தி. முடியாது. இன்னைக்கு அதை போல நாம பல வேலைகளை நாம் எந்த எண்ணத்திலே செய்கிறோம் என்றால், எந்த நினைவிலே செய்கிறோம் என்றால், எந்த பலத்திலே செய்கிறோம் என்றால், சுய பலத்தில் என்னால் இதை செய்ய முடியும். இந்த படிப்பை படிச்சிடுறேன், இந்த முடிக்கிறேன், இந்த கெமிஸ்ட்ரியை சொல்லுங்க முடிக்கிறேன், இந்த வேலை எப்படியாவது இந்த வேலைக்குள்ள நான் போயிடுவேன், கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போயிடுறேன், இதை நான் எப்படியாவது செஞ்சிடுறேன், எப்படியாவது என் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும், திருமணம், எப்படியாவது குழந்தை பாக்கியம், எப்படியாவது என் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும்,
அப்படின்னு நாமளும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை கட்ட என்ன பலன் சொல்லுங்க? சுய பலன்ல முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, சொல்லுங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நான் மெசேஜ் முடிக்க மாட்டேன். ஆமா, சுய பலனால செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுங்க, சுய பலனால செய்ய முடியாது. ஆமா, கன்ஃபஸ் பண்ணுங்க, அப்புறம் அந்த இடத்துக்கு வரணும். ஏன்னா இருக்கு, அரண்ட் இருக்கு, அதனால வர மாட்டுக்கு. முடியுமே, முடியும் சொல்ற வேலையில முன்னேறிடுவேன்னு சொல்லி முடியும். ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பாருங்க. அதுக்கு பேர் மாம்ச பலன். நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு எதிராய் போராடுகிற சக்திகளை குறித்து, தீய சக்திகளை நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒன்று பிசாசு. சில பேர் பிசாசோடு போராடுகிறார்கள், சில பேர் பாவத்தோடு போராடுகிறார்கள், சில பேர் உலகத்தோடு போராடுகிறார்கள், சில பேர் மாம்சத்தோடு போராடுகிறார்கள். ஆனால் விசுவாசிகளுக்கு இந்த 4 போராட்டத்தை விட இன்னொரு பெரிய போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்னா, சுயத்தோடு போராடுகிறார்கள். சுயம் என்கிற செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். சுயம் என்பது நான் என்று சொல்வது மட்டுமல்ல, நான் அப்படின்னு சொல்வது மட்டுமல்ல. இந்த செய்தி எடுத்திருக்கிறேன், யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. நான் இல்லை என்றால் வரும் ஆசீர்வாதங்கள். சுயம் என்பது நான் என்று சொல்வதல்ல, நான் என்று செய்வது. நான் முடிச்சிடுறேன் அந்த படிப்பை, நான் என் வாழ்க்கையை அலங்கரிச்சிடுறேன், என் வீட்டை நான் கட்டிடுவேன், என் வாழ்க்கையை நான் கட்டிடுவேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? சுய பலன். சுய பலனோடு கிறிஸ்தவர்கள் வாழும் பொழுதெல்லாம் அவர்களால் முடியாது என்பதை உணர்த்துவிப்பதற்காகவே கர்த்தர் பல தடைகளை போட்டு வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து, எகிப்திலிருந்து வெளியெடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆனிச்சு. இஸ்ரவேலின் எதிரியான பார்வோனை, கிறிஸ்தவர்களின் எதிரியான பிசாச அவன் தலையை நசுக்க ஆண்டவருக்கு ஒரு நாள் கூட சொல்லுங்க தேவைப்படல. அதற்குள்ள சிலுவையில் கர்த்தர் அவனுடைய சொல்லுங்க கதையை முடிச்சிட்டார். பார்வோனை, எகிப்தின் பார்வோனை வெளியே கொண்டு வந்து செங்கடலை வச்சு உள்ள க்ளோஸ் பண்ணிட்டார். சார், வெளியே வரலவன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வேதம் சொல்லுது, அவர்கள் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. விசுவாசியினுடைய அழைப்பு, விசுவாசி கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும், இதுவரைக்கும் உன் வாழ்விலே போராடின பிசாசை இனி உன் வாழ்விலே காண்பது இல்லை. அதனால கிறிஸ்தவர்களுக்கு பிசாசோடு போராட்டம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி என்னை விடுதலை ஆக்கினார். இன்று கண்ட எகிப்தியனை நான் காண்பது இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை போராடுன ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? சுயம். நான் பண்ணிடுவேன், நான் பார்த்துருவேன் அப்படின்னாரா, அவனை அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு 40 வருஷம் ஆனிச்சு. உங்க வாழ்க்கையில சில காலதாமதங்கள் வருகிறது என்றால் அதற்கு சுயம்தான் காரணமா இருக்கும், தேவன் காரணமா இருக்க மாட்டார். என்னால முடியும் அப்படின்னீங்களே, என்னால முடியும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் விலகி நின்றுறாரு. சரிப்பா, பார்த்துட்டு வாப்பா. கட்டி பிள்ளை நினைக்கா, சரிப்பா சரி பண்ணுப்பா. எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து சரி பண்ணிடுவியா, சரி சரி பண்ணுப்பா அப்படின்னு ஒதுங்குறார். வாழ்க்கையை கட்டிடுவியா, கட்டுப்பா, நான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறேன். இந்த பிஸ்னஸ்ல பெரிய பெரிய சக்சஸ், அடேங்கப்பா இவ்வளவு ஞானம் இருக்கு, எனக்கு தெரியாம போயிட்டுப்பா. சொல்லுங்க, இதை செய். வீட்டை கட்டிடுவியா, திருமணத்தை முடிச்சிருவியா, அப்படியா, நான் ஒதுங்கிக்கிறேன். நாமளும் கர்த்தர் விட்டுட்டாரு, ஃப்ரீடமா விட்டாரு, நம்மளும் முயற்சி எடுக்கிறோம். முயற்சி எடுத்து ஆண்டுகள் கடந்து விடுகிறது, நாட்கள் மாதங்கள் ஓடி விடுகிறது. நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நம்முடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை வரமாட்டுக்கு சொல்லுங்க, முடியாது, என்னால முடியல. ஏசையா, நீர் இல்லாமல் இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. ஏசையா, நீங்க இல்லாம இந்த உலகத்துல என்னால சக்சஸா இருக்க முடியாது. ஏசையா, நீர் இல்லாமல் என் வாழ்வையோ என் வீட்டையோ கட்ட முடியாதுங்கிற வார்த்தை அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வாயிலிருந்து என்ன செய்ய மாட்டுக்கு, வரமாட்டுக்கு. அப்படியே வந்தாலும் நம்ம அந்த பலன் இருக்கிற வரைக்கும் அது வராம, பலன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது. அப்படி வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி வரும் பொழுது நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, நம்ம சால்வ் பண்ண நினைச்சோம் பார்த்தீங்களா பிரச்சனை, அது சின்ன பிரச்சனையை தாண்டி பெரிய பிரச்சனையை ஆக்கி வச்சுட்டு தான் யார்கிட்ட வர்றோம்? கர்த்தர்ட்ட வர்றோம். யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை, அவ பேர் தீனாள். யாக்கோபு கர்த்தர் சொன்னார், அப்படியே வாப்பா அவன் தகப்பன் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு டிராவல் பண்ணி வரும்பொழுது
அவருக்கு 2 பிரச்சனை இருந்தது. ஒன்று, மாமாட்டா சொல்லாமல் வந்துட்டாரு, பின்னாடி லாபான் துரத்தி வராரு. முன்னாடி நியூஸ் கேள்விப்பட்டு ஏசா எதிர்கொண்டு வராரு. இந்த 2லையும் கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? பாதுகாத்தாரு, விடுதலை ஆக்கினாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ என்ன அப்படின்னா, வேதத்தில் ஏசா சமாதானம் ஆயிட்டார். யாக்கோபு, நான் உன்னை அடிக்க வரல, வா நம்ம 2 பேரும் சமாதானம் இருப்போம் வாப்பா அப்படின்னப்போ வராம இவர் நீங்க போங்க, எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் ஆடுகள்லாம் குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்கு, மெதுவாக தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை அனுப்பி வச்சுட்டு இவர் ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்த பொழுது சீகேம் பட்டணத்துக்கு எதிராக ஒரு வீட்டை கட்டி உட்கார்ந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு அடியிலையும் தேவ வழிநடத்தலை, தேவ பிரசன்னத்தில் அடியெடுத்து வைத்த யாக்கோபு இந்த இடத்துல தேவனுடைய வழிநடத்தலை அவன் கேட்காதபடியினால் இந்த சீகேம் என்கிற பட்டணத்தினுடைய ராஜா வீட்டு பிள்ளை அந்த ஒரே பிள்ளைய கடத்திட்டு போயிட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நாம் சொல்லுங்க தேவ நடத்துதலை விட்டு வெளியே செல்வதுதான். நான் பேசுறதை கவனிக்கிறீங்களா? அவர் ஆமென் சொல்லுங்களா? ஆமென். வெளியே போயிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிட்டு, அவன் சீகேமில் உள்ளவன் தூக்கிட்டு போயிட்டான்னு 12 அண்ணன்மார்களுக்கும் பயங்கர கோபம். ஒரே தங்கச்சி. இவங்க என்ன பண்ணாங்க? யாக்கோபு வேற கோபத்தில் இருக்க. அந்த 12 பேரும் ஒரு பிளான் பண்ணி, நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவங்க அவங்கப்பா, நான் உங்களுக்கெல்லாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நீங்களும் எங்களை மாதிரி மாறினீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்கிறேன்? திருமணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி சம்மதிக்க வைத்து பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது லேவியும், அந்த 12 பேர்ல ஒரு லேவியும் சிமியோனும் சேர்ந்து மொத்த ஊரையும் போய் கொன்னுட்டாங்க, அடிச்சு கொன்னுட்டாங்க. அவங்க எல்லாம் டயர்டா படுத்திருக்கும் போது இவங்க உள்ள போய் மொத்த பட்டணத்தையும் சொல்லுங்க அடிச்சு கொன்னுட்டாங்க. நான் மெசேஜுக்கு வர்றேன். ஒரு பிரச்சனையை சொல்லுங்க சுய பலத்தினால எதிர்கொள்கிறார். ஒரு பிரச்சனை என்ன செய்ய நீங்க சொல்லணும், சொல்லுங்க என்னால முடியாது அப்படின்னு அவங்க சொல்லல. யாக்கோபும் 12 பிள்ளைகளும், தேவனே இது எங்களால முடியாது, நாங்கள் இதை என்ன செய்ய என்று தேவனிடத்தில் வந்திருக்கணும். ஆனால் இவர்கள் எழும்பு இப்போ மொத்தத்தையும் ஒரு பட்டணத்தையே கொண்டுட்டு வந்துட்டாங்க. யாக்கோபுக்கு இப்போ பிரச்சனை சொல்லுங்க பெருசாயிட்டு. அணுகுண்ட பத்த வச்சு எதுக்கு அடியில் கொண்டு வச்சுட்டாங்க சொல்லுங்க? சீட்டுக்கு அடியிலே வச்சுட்டாங்க. நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் சுய பலத்தில் ஓடுறோமோ அப்போ சின்ன பிரச்சனைய சொல்லுங்க பெருசாக்கிட்டோம். தீனாள் பிரச்சனை, சின்ன பிரச்சனை, பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனைய சொல்லுங்க எப்படி ஆக்கிட்டாங்க? பெருசாக்கிட்டாங்க. இப்போ யாக்கோபு சொல்றாரு, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட எல்லா நாட்டினரும் எனக்கு எதிராக எழும்புவார்களே. இவன்ட்ட இருக்கிறது ஒரு 50 பேரோ 60 பேரோ தான், மற்றெல்லாம் சின்னவங்கெல்லாம் சேர்த்தா மொத்தமே 70 பேர் தான். இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் எழும்பி என்னை கொன்று விடுவார்களே. இப்படி ஊரையே பகைச்சிட்டோமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசட்டும். நாம் என்றைக்கெல்லாம் நம்முடைய சுய பலத்துல, சுய நீதியில இதை முடிச்சிடலாம் அப்படிங்க, இதை நான் செஞ்சிருவேன், நான் படிப்புல இருந்து எல்லாத்தையும் சொல்றேன், என்னென்ன காரியம் உங்களுக்கு இருக்கோ நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க, ஒரே செய்தி தான், சுய பலத்துல இதை செஞ்சிருவேன், இதை முடிச்சிருவேன் அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் சின்ன காரியத்தை சொல்லுங்க எப்படி கொண்டு வந்துடுறீங்க சொல்லுங்க? பெருசாக்கி பெரிய பஞ்சாயத்தாக்கி கொண்டு வர்றீங்க. சில நேரம் விண்ணப்பங்கள் வரும்பொழுது, ஆமா முதல்ல விண்ணப்பங்கள் வராது. எப்போ வரும் சொல்லுங்க? பஞ்சாயத்து சின்ன பஞ்சாயத்தா இருக்கும்போது வராது. நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காகவே இப்படிப்பட்ட ஜனங்கள் பஞ்சாயத்து சின்னதா இருக்கும்போது வராது. பஞ்சாயத்து சொல்லுங்க, ஆமா தலைக்கு மேல தண்ணி போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்திலாவது அந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது என்னால முடியாது, என் சுயபலத்தால முடியாது, என் தேவனே உம்மால மட்டும்தான் முடியும். இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறா. நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியம் வர வேண்டும், எந்த காரியத்தோடு போராட்டம், எந்த ஒரு காரியம் உங்கள் நாட்களில் நடக்கணும் என்று நினைத்து நீங்கள்
உங்கள் பலத்தில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, என்னால் என் வாழ்வை கட்ட முடியலப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஒரு அரை நிமிஷம் தர்றேன். உங்களுடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் அல்லது உங்கள் அறிக்கையை தேவனிடத்தில் சொல்லுவதற்கு. ஆண்டவர் சொன்னார், எந்த மனுஷன் முடியலன்னு வர்றானோ, எந்த மனுஷன் என்னால் முடியாது, என் சுய பலத்தால் முடியாது, என் சுய ஞானத்தால் முடியாது, என் சுய நீதியால் முடியாது, என் திறமையால முடியாது, என் திறமையால் இந்த படிப்பை படிக்க முடியாது டாடி, ஜெபிங்களேன் கொஞ்ச நேரம், ஒரு அரை நிமிஷம் தரேன். என்னால் இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாது, என்னால் இந்த பணத்தை சம்பாதித்து இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது, என்னால் இந்த பிஸ்னஸை செய்து முடிக்க முடியாது, என்னால் என்னென்ன காரியம் மூலியமாக கூட இருக்கலாம் முடியாது. நான் இப்பொழுது ஒரு இடத்துக்கு நான் வருகிறேன். அது என்னுடைய பரம தகப்பன். பிள்ளைகள் கட்டிங் பிளேடை எடுத்துட்டு, டெஸ்டரை எடுத்துட்டு, எலக்ட்ரிஷியனை போல அது இதுன்னு வந்து போராடிட்டு கடைசியில் அவர்கள் முடியாது என்று நேர யார்கிட்ட கொண்டு வர்றாங்க? தகப்பன் இடத்துல கொண்டு வருகிறார்கள். அந்த தகப்பன் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு பரம்ப தகப்பன் இருக்கிறார். நீங்கள் எத்தனை ஆண்டு முயற்சித்தும் முடியாத காரியங்களை இன்றைக்கு முடித்து கொடுப்பதற்காக அவர் உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது டாடி, ஆனால் இந்த அரை நிமிஷத்தை பயன்படுத்தி, என்னால் இது முடியாது, இதிலே உங்களுடைய அனுக்கிரகம் தேவை, என் வாழ்வு கட்டப்பட வேண்டும் என்றால், எனக்கு ஏற்ற துணை கிடைக்கப்பட வேண்டும் என்றால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளை குழந்தை பாக்கியம் வர வேண்டும் என்றால், கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கர்த்தருடைய பிரயாசம் விருதா, என் வீட்டை நீர் கட்ட வேண்டும் என்று, அனுக்கிரகம் வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இப்பொழுது பரலோகத்திலிருந்து பரம தகப்பனுடைய உதவிகளும் ஒத்தாசைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடந்து வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்கு அப்புறம் அவர்கள் கண்கள் எதை முடியாது என்று சொன்னதோ, செய்ய முடியாது என்று தோல்வி அடைந்தார்களோ, அதிலே வெற்றிகளை பார்க்க, அதிலே ஜெயத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் நம்புனீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். வாசிங்க ஆதியாகமம் வேகமாக 34வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். புரியுதா? என்ன செய்வாங்க சொல்லுங்க? இப்போ பிரச்சனை சொல்லுங்க பெருசாயிட்டு, பஞ்சாயத்து பெருசாயிட்டு. இப்போ தீனால் மேட்ரு வந்து ஜீவனுக்கு விரோதமான போராட்டமா மாறிட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். சாதாரண ஒரு காரியம் கடைசியில் ஜீவனுக்கு என்ன வெட்டிடுவாங்க சார், கொன்றுவாங்க, மொத்தத்தையும் கொல்ல போறாங்க. யாக்கோபு பயந்து நடுங்கிறேன், என்னை கொன்றுவாங்களா, இப்போ மொத்தத்தையும் கொன்றுவாங்களா, நீங்க அவ்வளத்தையும் கொண்டீங்க, கானானியர் இடத்துல பெரிசியர் இடத்துல வாசனை கெடுத்து போட்டீங்க. இப்போ இந்த சம்பவம் தெரிஞ்சுட்டு சீகேமை அழித்து விட்டார்கள். ஒரு 70 பேர் இருக்கிற ஒரு குடும்பம் ஒரு பட்டணத்தை கொன்று விட்டது என்று தெரிஞ்சால் அவ்வளவு பேர் வந்துருவாங்களே, எல்லாரும் என்னை வெட்டிடுவாங்களே, நம்ம குடும்பத்தை நாசமாக்குறதுக்கான வேலையை பண்ணிட்டீங்களப்பா. பிரச்சனையை பெருசாக்கிட்டு நீங்க இன்னைக்கு காலையில் உட்கார்ந்துருக்கலாம், பிரச்சனை பெருசாயிட்டியா அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம். நான் செஞ்ச தவறான தீர்மானம் முடியும்னு நான் ஓடுனதுனால பிரச்சனை பெருசாயிட்டு தலைக்கு மேல கத்தி இருக்கு. கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 35வது அதிகாரம் 1வது வசனம். இதுவரை அமைதியாய் பார்த்து கொண்டிருந்த தேவன் யாக்கோபிட்ட பேசினது போலதான் நம்மள்கிட்ட பேசுகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். எத்தனை பேருக்கு புரியுது இப்போ செய்தி? ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து சொல்லுங்க பெத்தேலுக்கு போ. ஏனென்றால் அங்குதான் தேவன் அவனை சந்தித்தார். முதலிலே பேர்சபாவின் வனாந்திரத்திலே அனாதையாய் அலைந்த பொழுது கோலும்
தடியுமாய் புறப்பட்ட பொழுது அங்கதான் தேவன் பேசினார். கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, எழுந்து. இது யாக்கோவுக்கு சொன்ன ஆலோசனை அல்ல, இது சில பேர் காதுல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. எழுந்து 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 பெத்தேலுக்கு வா. அது தகப்பன் வீடு. உன் பிரச்சனையை உன்னிடத்தில் வைத்து கொள்ளாத. பிள்ளையாகிய மகனே மகளே, உன்னிடத்திலே வைத்து கொண்டால் உன்னால் இதை செய்ய முடியாது. ஆனால் நீ எழுந்து தகப்பனிடத்திலே கொண்டு வா. ஓ, எத்தனை பேருடைய காதுகளில் இது போகுது? உங்க பிரச்சனை தேவன்கிட்ட கொண்டு வா, தகப்பன்கிட்ட கொண்டு வா, அப்பாட்ட கொண்டு வா. பெத்தேல் என்றால் சொல்லுங்க, அது தகப்பனின் வீடு. எத்தனை பேருக்கு இப்போ நல்லா புரியுது? எத்தனை பேருக்கு இப்போ நல்லா புரியுது? உடனே யாக்கோபு அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தா. எத்தனை பேர் செவி கொடுக்க விரும்புறீங்க? மோவாபியருக்கு போகாதீர்கள். மோவாப் அந்நிய தேசம், வெளியே போகாதீர்கள். தேவ பிரசனத்தை விட்டு வெளியே செல்லாதீர்கள். சுய பலத்திற்கு ஓடாதீர்கள், சுய நீதிக்கு ஓடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில வேற ஒரு கனெக்ஷனுக்குள்ள நீங்க போகாதீங்க. முடியும் முடியாது ரெண்டா பிரிச்சிடலாம். யாரால முடியும்? யாரால முடியும்? அவர் சொன்ன முடியாது. யார்? தகப்பனையும் தகப்பனுடைய வீடும் இல்லை என்றால் நீ எங்க போய் தலையினாலும் உன்னால சொல்லுங்க முடியாது. யாரால முடியும்? யாரெல்லாம் தகப்பனிடத்திலும் தகப்பன் வீட்டிலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் முடியும். யோவான்ல சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முடியல சார். நிறைய பேருக்கு முடிச்சிடுறேன், இல்லைங்க கொஞ்சம் இன்னும் போராடுறேன், இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கு, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, இன்னும் போராடுறேன், இன்னும் ஒரு 40 வயசு தான் இருக்கு, இன்னும் ஒரு 60 வயசு வரைக்கும் போராடுறேன். இந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்துடணும். இந்த இடத்துக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்னீங்களே, என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய கூடாது. அந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் இப்போ செய்ய மாட்டாரு. எல்லாம் உள்ள வாங்கிக்கோங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க தான் செய்வீங்க. நம்ம என்ன நினைச்சிட்டோம்? முடியாதுன்னு அப்பாட்ட கொண்டு வந்தா அப்பா இணைஞ்சிருவாரு. சொல்லுங்க, கட்டிங் பேடை வாங்கி சரி பண்ணிடுவாரு. டாடி நான் இதை பண்ணேன், இந்த இது எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் செஞ்சு இதை சரி பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா முடியல, என்னால இப்போ முடியல அப்படின்னு நம்ம வந்துட்டோம்ல. அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம்? தகப்பன் வந்து கொடுக்குறோம்ல. இப்போ தகப்பன் செய்ய மாட்டாரு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் நமக்கு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? நான் இருக்கிறேன். ஆமா, அவன் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறேன். ஆமா, அவன் அருகில இருக்கிறேன். உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன். இதுவரை நின்றது சுய பலன், இப்பொழுது நீ நிற்க போறது தேவனுடைய பலன். உடனே பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற. என்னை பலப்படுத்துகிற. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் இப்போ செய்யறதில்ல, இப்போ என்னை பலப்படுத்தி செய்ய வைக்கிறாரு. இப்போ சொல்வாரு முடியும் அப்படிம்பாரு. இவ்வளவு நாள் உன்னால முடியாதுன்னு சொன்னாரு, இப்போ சொல்வாரு முடியும். இப்ப என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நாம் ஏற்கனவே சுய பலத்திலே போராடி தோற்று போனதுனால, கவனிக்கிறீங்களா? சுய பலத்திலே வலை வீசி மீன் பிடிக்காம வெறும் நெட்டை எடுத்ததுனால தேவன் பலப்படுத்தினதற்கு அப்புறமும் விசுவாசிகளுக்குள்ளாக தோல்வி மனப்பான்மை வெளியே போகவில்லை. ஏற்கனவே தான் நாங்க பண்ணோம், ஏற்கனவே தான் நான் பண்ணேன், சரி பண்ண பார்த்தேன், வாழ்க்கையின் கோளாறை சரி பண்ண பார்த்தேன், வாழ்க்கையின் ஓட்டை உடசல்களை சரி பண்ண பார்த்தேன், வாழ்வை கட்ட பார்த்தேன். இப்போ திரும்பவும் அதை தானே செய்ய சொன்னீங்க. ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார், அப்போ நின்னது சுய பலன், இப்போ நிற்கிறது சொல்லுங்க தேவ பலன். நான் சொல்லி அனுப்புறேன். எந்த இடத்துல முடியாதுன்னு நீ நின்னையோ அந்த இடத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்து காட்டுவா. இந்த ஒரு வார்த்தை தான் கர்த்தர் எனக்கு அனுப்புனாரு. அதை சபையின் இடத்துல சொல்ல தான் வந்தேன். எவ்வளவு வாங்கினோ அவ்வளவு அதே சூட்ல, அதே ஹீட்ல, அதே பதத்தில் நான் கொடுக்க முயற்சி எடுத்தேன். பரிசுத்தான் உதவியோடு எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்கன்னு தெரியல. நான் வாங்கினேன் அதே அப்படியே அப்பத்தை வாங்கி சீசரில் கொடுனாரு. அதை அப்படியே சூடு ஆடுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து உங்கள் கரங்களில் சேர்த்துருக்கிறேன். எத்தனை பேர் உள்ள வாங்கினீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமை சொல்லுங்க. ஆமை. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். அந்த பெத்தேலிலே ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரு.
அந்த பெத்தேலுக்கு வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்வை கட்டியிருக்கிறார. அந்த பெத்தேலுக்கு வரும்பொழுதெல்லாம் பிரச்சனை தீர்ந்திருந்தது. யாக்கோபுக்கு அந்த பெத்தேலுக்கு வரும்பொழுதெல்லாம் அற்புதம் நடந்தது. இப்ப ஏன் சீகேமிலே நீ உட்கார்ந்தாய்? இப்ப ஏன் நீ மோவாபில போய் உட்கார்ந்தாய்? இப்ப ஏன் நீ அந்நிய காரியங்களை உள்ள எடுத்து போட்ட? வேகமா வாசிக்கலாம். வெட்டிடுவாங்கள் அனுப்புகிற பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனையில யாக்கோபு எல்லாரும் சொன்னாங்க, எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து. நீங்க சொல்லலாமா, கடந்த நாட்கள்ல உங்களுக்கு ஆபத்து வந்த பொழுது, தேவன்ட்ட போன பொழுது, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்த பொழுது, தேவன்ட்ட வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர் பேசி, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராமன் சொல்லுங்களா? ஆமே. இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்கள் விட்ட பிரசன்னத்தை மறுபடியும் புடியுங்கள். நீங்கள் விட்ட குடும்ப ஜெபத்தை மறுபடியும் ஏறெடுங்கள். நீங்கள் விட்ட தனிச்சபத்தை மறுபடியும் ஏறிடுங்கள். மறுபடியும் எழுந்து பெத்தேலுக்கு வாருங்கள். நீங்கள் வரும்பொழுது சொல்லுங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஆபத்து நேரிட்ட நாளிலே இதே பெத்தேலுக்கு தான் வந்தேன். நான் கோலும் கையுமாய் இருக்கும் பொழுது இதே பெத்தேலுக்கு தான் வந்தேன். ஏசாவுக்கு பிரச்சனையில் என்னை தப்புவித்த பொழுது இதே பெத்தேலுக்கு தான் வந்தேன். இப்பொழுது கானானியர்களும் பெரிசிலும் எழுப்பி நிற்கிறார்கள். மறுபடியும் நான் எங்கே தான் வரப்போகிறேன்? சொல்லுங்க, பெத்தேல். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு அற்புதம் செய்த அதே தேவ பிரசன்னத்திற்கு மறுபடியும் ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்த அதே பிரசன்னத்திற்கு மறுபடியும் தேவன் உங்களை அழைக்கிறார். உன்னை ரட்சித்த பிரசன்னத்திற்கு அழைக்கிறார். மரா ஷகதா ரகலா ரதலா சந்தர். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி, நன்றி அப்பா தகப்பனே எழுந்து பெத்தேலுக்கு போ. பாடுங்க. அதுதானே தகப்பன். கரங்களை தட்டி நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். பலிபீடம் கட்டணும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கப்பலன் நீரை அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கப்பலன் நீரை அல்லவோ, ஜீவவழி நீரை அல்லவோ, பக்கபலன் நீரை. ஒரு பிரசன்னம் உங்களை இழுக்க போகிறது. ஒரு பிரசன்னம் உங்களை சுற்ற போகிறது. ஒரு பிரசன்னம் உங்களை சுற்றி சுற்றி இழுக்க. பெத்தேலுக்கு வா, பெத்தேலுக்கு வா, பிரசன்னத்திற்கு வா, மகிமை மேகத்திற்குள்ள வா, அப்பா வீட்டுக்குள்ள வா. பரே 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 பர 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 கபலரோ ராதலா சந்தரா प्रीमरा कादरा प्रीमरा दादरा प्रीरला दादना. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சில பேர் எதுலையோ உட்கார்ந்து நேரம் செலவழிக்கணும். பிரசன்னத்தை விரும்புங்க. பெத்தேலுடைய பிரசன்னம், இந்த சபையினுடைய பிரசன்னத்தை நீங்கள் விரும்பி வந்தது போல தனிப்பட்ட விதமாய் தேவ பிரசன்னத்தை விரும்புங்க. நீங்க 5 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களோ 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களோ அது பெருசு இல்லை. ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து போறேங்க. உங்களெல்லாம் ஊழியக்கார அளவுக்குலாம் நாங்கள் ஜெபிக்க ஏவறது. ஒரு 10 நிமிஷம் தேவ பிரசன்னத்தில் உட்காருங்க. அது தேவன் அழைக்கும் போது உட்காருங்க. இன்னைக்கு அதுதான் உங்களை ஜெபிச்சேன். தேவ பிரசன்னம் உங்களை சுற்றட்டும். யாக்கோபு சொன்னது போல நீங்க சொல்லணும், நான் எழுந்து
பெத்தேலுக்கு போகிறேன். உங்கள் குடும்பங்கள் சொல்லணும், வாங்க நாம எழுந்து சொல்லுங்க, கிளியோபாட்ராவுக்கு போவோம். எப்படி வரும் நன்மை? எப்படி வரும் டிவைன் ப்ரொடெக்ஷன்? எப்படி தேவ பாதுகாப்பு வரும்? எப்படி தேவன் நன்மையால் அலங்கரிப்பார்? பிரச்சனை பெருசாதான் ஆகும். என்னைக்குமே பிரச்சனையா வேறோட பிடிங்க எரிஞ்சிடணும். முதல்ல பார்த்து விட்டுட்டோம்னா ரூட்டு உள்ள போயிருமே. சின்ன பாவமா இருக்கு, சின்ன பாவ புரட்டமா உடனே பிடிங்க எரிஞ்சிடணும். சின்ன மனக்குழப்பமா உடனே மனவியாதியா மாறதுக்கு முன்னாடி குழப்பத்தை பிடிங்க எரிஞ்சிடணும். பய ஆவியா வந்து அளக்களிக்கிறதுக்கு முன்னாடி பயத்தை பிடிங்க எரிஞ்சிடணும். அவிசுவாசம் வந்து விலகி போறதுக்குள்ள அந்த அவிசுவாசம் என்கிற சந்தேகத்தை டக்குன்னு பிடிங்க எரிஞ்சிடணும். மோவாப்ல உட்காரக்கூடாது, அப்பம் கிடைக்காது. அப்பா வீட்டுல தான் அப்பம் கிடைக்கும், அது அப்பத்தின் வீடு. வழி வரணும், பிரசன்னம். அப்பா நான் உண்மை பார்க்கிறேன்னு வந்துடணும் எல்லாரும். ஆமா, வாங்க வாசி முடிச்சுக்கலாம். 35:5 பின்பு பிரயாணம் புறப்பாடு. அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார். ஓ, புரியுதா? யாக்கோபு பயந்துட்டு இருந்த காலம் மாறி சொல்லுங்க, தேவனால் உண்டான பயங்கரம் வந்ததுனால யாக்கோபை சுற்றிலும் இருந்தவர்களுக்கு என்ன வந்துட்டு 70 பேரை பார்த்து தேசம் பயந்தது. சார், ஒரு குடும்பத்தை பார்த்து தேசங்கள் பயந்தார்கள் என்றால் குடும்பத்திற்கு பின்னாடி சட்டைகளை விரித்து நிற்கிற தேவ தூதர்கள், சர்வ வல்லருடைய நிழல், அதுதான் பெத்தேலின் மேன்மை. நீங்க பயப்பட வேண்டாம். அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்பட வேண்டாம். உன்னைய பார்த்து இந்த தேசம் என்ன செய்யும்? உனக்கு பயப்படும் பயத்தை நான் உனக்கு முன் செல்லும்படி செய். யாருக்கு? நாம பயந்துட்டு இருக்கிறோம். ஏன் பெத்தேலுக்கு போல பயப்படுறோம்? பிரச்சனை நீங்க பயப்பட மாட்டீங்க, உங்களை பார்த்து ஊரே பயப்படும். ஆமா, உங்களை பார்த்து சத்துரு பயப்படுவான். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.